புதிய சினிமா நடிகர்களுக்காக நான் சொல்லும் கருத்து. பழைய காலத்திலே லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. லட்சுமிகாந்தன் என்பவன் என்எஸ் கிருஷ்ணன், டிஆர் மகாலிங்கம் போன்ற நடிகர்களெல்லாம் கொலை வழக்கில், உங்களுக்கெல்லாம் தெரியும், டிஆர் மகாலிங்கம் மாதிரி இசையில் பெரிய ஆள் கிடையாது, என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி பெரிய சினிமா நடிகரும் கிடையாது. ஆனால் ரெண்டு பேருக்குமே ஜெயிலில் தூக்கு தண்டனை கொடுத்துறானோ சார். இவங்களை விடுதலை செஞ்சது அந்த காலத்து பிரிட்டிஷ் அரசாங்கம். எல்லாம் உலக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வருங்கால சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க? அதாவது ஏதோ ஒரு வகையிலே நாடகம் போட்டு அந்த காலத்தில் ஏழை மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே அவங்களுக்கு விடுதலை கிடைச்சி, தூக்கு தண்டனையிலேருந்து ரத்து பண்ணி ஆயுள் தண்டனை, அதுலேயும் பல காலம் கழிச்சு ஏழு தண்டனைகள்லாம் அனுபவித்து வந்துட்டாங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய பணக்காரர்கள். கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமை அவங்களுக்கு. சொத்துக்கு வழி இல்லாமல் டிஆர் மகாலிங்கம், என்எஸ் கிருஷ்ணன்லாம் வாழ்ந்தாங்க. இதை எதற்கு சொல்லுகிறேன்? வருங்கால புதிய நடிகர்களுக்கு. அவங்களாம் அந்த காலத்திலேயே ஏதோ ஒரு பிரேமிக்கணும், காமம் கோபம், ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டாலும் தண்டனை அனுபவிச்சாலும் பிறகு அரசாங்கம், அந்த காலத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் எவ்வளோ நேர்மையாக இருந்திருப்பாங்க. எவ்வளோ ஒரு ரெண்டு பேரும் ஏழைகளுக்காக உதவி செஞ்சுருக்காங்க. நாடகம் போட்டு ஏதோ டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு அமெரிக்கா அரசாங்கத்துக்கே ஏதோ டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் விடுதலை பண்ணிச்சு. இன்னைக்கு ரஜினிகாந்த் 100 கோடி ரூபா, விஜய் 150 கோடி ரூபா போடுறதுக்கு. விஜய் கூட சினிமாவில் விட்டு அரசியலில் வந்து மக்களுக்கு செய்ய போகிறேன்னு சினிமாவுக்கு வந்துட்டார். ரஜினிகாந்த் சும்மா வரப்போகிறேன், வந்துடுவேன், வர நேரத்துக்கு கரெக்டாக வர்றேன் அப்படின்னா டைலாக் பேசி வீணாக போனவன், அவனை விடுங்க. ஆனால் விஜய் வந்தாலும் சரி, அரசியலுக்கு வந்து தான் உதவி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. பாரதியார்லாம் அரசியலுக்கு வந்தாரா? தனி ஒரு மனிதனுக்கு உள்ள உணவில்லைன்னு ஜெகத்தினை அழைச்சிருவான் நான் பாரதியார். ஔவையாரை கேட்டப்ப மானம், குலம், கல்வி, தரம், தாவலாமை, தவ உடைமை அத்தனை அழிஞ்சு போன்றான்ட்டான். திருவள்ளுவர் கேட்டப்ப பசியை பற்றி கேட்டப்ப திருவள்ளுவர் சொன்னார், அற்றார் அழிபரிசு தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பெருவைப்புலி. ஒருவன் பசியோடு வாழும்போது உதவி சொன்னார். பசியை பற்றி பேசினவன் வள்ளுவர், ஔவையார், பாரதியார் எல்லாருமே. இன்றைக்கு ஏழைகள் தான் ஜாஸ்தி. இவனுக்கு எவன் உதவி செய்கிறானோ, எம்ஜிஆர் மாதிரி உதவி செய்கிறானோ, விஜயகாந்த் மாதிரி உதவி செய்கிறானோ, அவன் வருங்கால முதலமைச்சர் ஆவான். சும்மா அரசியலுக்கு வந்துட்டு முதலமைச்சராக இருக்கணும் ரஜினிகாந்த், விஜயெல்லாம் நினைக்காங்க. எவன் ஒருவனை தனக்கு உணவு இருக்கோ இல்லையோ அரசியல்